Hi friends. So இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா போன வீடியோல நம்ம அல்ட்ராசோனிக் எப்படி கனெக்ட் பண்றதை பத்தி பார்த்திருந்தோம். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அல்ட்ராசோனிக்கோட எப்படி பஸ்ஸரையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி பிளைண்ட் பீப்புள்லாம் எப்படி வந்து அப்ஸ்டக்கலை அவாய்ட் பண்ணலாம். சோ அந்த ப்ராஜெக்ட்டோட ஒரு மாடல் தான் இது. சோ அல்ட்ராசோனிக் ப்ளஸ் பஸர் ரெண்டுமே சேர்ந்தா ஸோ ஒரு சம் டிஸ்டன்ஸ் வரவங்களையுமே பிளைண்ட் பீப்புள் வந்து அப்ஸ்டக்கலை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான ஒரு கனெக்ஷன் டயக்ராம் தான் இது. ஃபஸ்ட்டு பாருங்கள் பஸர் கிரவுண்டும் 11வது பின்னில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸும் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக்கான ப்ளஸ்ஸு மைனஸு, அடுத்து ட்ரிகரு எக்கோ. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் சொன்ன மாதிரியே 2-3 கொடுத்தாச்சு. ஸோ வாங்க நான் ரியல் டைமாக நான் கனெக்ட் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவரால் கனெக்ஷன். ஸோ சிம்பிள் தான் கனெக்ஷன். இப்போ பாருங்கள் நான் பஸர் கனெக்ட் பண்ணிட்டேன். பஸர் வந்து அப்படியே மேலே குத்தி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக். ஸோ அல்ட்ராசோனிக்கில் பார்த்தீங்கன்னா விசிசி ஸோ காமிக்கிறேன். ஸோ விசிசி ட்ரிகர் எக்கோ கிரவுண்ட். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் விசிசி ட்ரிகர் எக்கோ பின்லாம் எங்கே கனெக்ட் பண்ணியிருப்போமோ அதே இதில் தான் நம்ம சேமாக தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரிகர், தேர்டில் பார்த்தீங்கன்னா எக்கோ அதே தான் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள். ஸோ ப்ளஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. ஸோ 5 வோல்ட்டு கிரவுண்டு அது அப்படியே கொடுத்தாச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிகர் எக்கோ 2-3 கொடுத்தாச்சு. ஸோ இவ்வளோதாங்க கனெக்ஷன் டயக்ராம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிளைண்ட் பீப்புள் நடந்து போகிறாங்க, கிட்ட வந்து ஏதாவது ஒரு அப்ஸ்டிக்கல் வருது, ஸோ ஏதாவது ஒரு பொருள் வருது அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த பஸர் வந்து சவுண்டு கொடுக்கும். ஸோ அந்த பேசிக்ஸ் வச்சு தான் இப்போ இந்த ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ் கிடையாது. ஸோ இது ஒரு சிம்பிள் மெத்தடாலஜி தான். அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோடிங். வாங்க உங்களுக்கு கோடிங் சொல்கிறேன். ஸோ போன கோடிங்கை அப்படியே மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ போன கோடிங் அல்ட்ராசோனிக்கிலேருந்து எப்படி சென்டிமீட்டரில் டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்றத பற்றி போன கோடிங்கில் சொல்லியிருந்தோம். ஸோ அதே கோடிங் தான் ட்ரிகர் பின் செகண்டு, எக்கோ பின் தேர்டு, அடுத்து லாங் டூரேஷன் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின் மோடு. ஸோ இந்த பின் மோடுன்றது வந்து ட்ரிகர் பின் அவுட்புட்டாகவும் எக்கோ பின் வந்து இன்புட்டாகவும் எடுத்திருக்கோம். சீரியல் பிகின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மானிட்டரில் வியூ பண்ணி பார்க்கறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வேணா வச்சுக்கலாம், இல்லாட்டி தூக்கி எறிஞ்சிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாய்டு லூப். இந்த வாய்டு லூப் தான் பார்த்தீங்கன்னா மெயின். ஸோ டிஜிட்டல் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பின் லோ 2 மைக்ரோ செகண்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பின் ஹை 10 மைக்ரோ செகண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்து லோ ஆயிடுச்சு ட்ரிகர் பின். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும்னா ஒரு வேவ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அல்ட்ராசோனிக் வேவ் வந்து ஒரு கிரியேட் பண்ணும். அந்த வேவ் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க பொருளை பட்டு ரிட்டர்ன் ஆகும் இல்லையா. ஸோ அந்த ரிட்டர்ன் ஆகிறத டியூரேஷன் பல்ஸ் இன் எக்கோ பின் ஹை அப்படின்றத வச்சு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் நமக்கு ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாவில் படி போட்டோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் கிடைக்கும். ஸோ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து சென்டிமீட்டரில் இருக்கும். ஸோ நம்ம டிஸ்டன்ஸுன்றதை சென்டிமீட்டரில் மென்ஷன் பண்ணிட்டா போதும். அது பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் சென்டிமீட்டர். அடுத்து தான் நம்ம மெயினாக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனில் டிஸ்டன்ஸ் அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கோம். ஸோ டிஸ்டன்ஸ் எந்த லெவலுக்குள்ளே வந்து நமக்கு வந்து பஸ்ஸர் ஆன் ஆகணும். ஸோ அந்த மாதிரி. ஸோ ஈக்குவல் டு கிடையாது நினைக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு கிடையாது. ஸோ எந்த லெவலுக்குள்ளே அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா லெஸர் தென் போட்டுக்கலாம். ஸோ லெஸர் தென் 50. ஸோ 15 சென்டிமீட்டருக்கு 15 லெஸர் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னா 15 சென்டிமீட்டருக்கு உள்ள அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 15 சென்டிமீட்டர் வந்தாலுமோ 15 சென்டிமீட்டருக்கு உள்ள ஏதாவது ஒரு அப்ஸ்டிக்கல் வந்துட்டாலும் நமக்கு வந்து பஸ்ஸர் ஆன் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனில் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. டிஜிட்டல் ரைட். ஸோ டிஜிட்டல் ரைட் மேலே கிடைக்கும். நான் டைப் பண்ண லேட் ஆகணும்னால காப்பி பண்ணி போட்டேன். ஸோ டிஜிட்டல் ரைட் அப்படின்றத காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிட்டேன். ஸோ டிஜிட்டல் ரைட் இங்கே பார்த்தீங்கன்னா 11வது பின்னு. ஸோ 11வது பின் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸர் யூஸ் பண்ணிக்கோம். ஸோ 11வது பின்னு பார்த்தீங்கன்னா ஹை. ஸோ எவ்வளோ நேரம் ஹையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 செகண்ட். ஸோ 1 செகண்ட்ன்றது டிலேயில் 1000 மில்லி செகண்ட் அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ டிலே 1000. ஸோ 1000 போட்டால் அது வந்து 1 செகண்ட் வச்சுக்கோங்க. டிலேயில் 1000 போட்டால் அது 1 செகண்ட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்ஸில் லோன் போட்டிங்க அப்படின்னா இங்கே டிலே வந்து தேவையில்லை. ஸோ டிஃபால்ட்டாகவே லோவிலே தான் இருக்கும். ஸோ டிலே வந்து தேவையில்லை. நம்ம இப்போ வந்து ஓரளவு லூப் முடிச்சாச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பின் மோடு மட்டும் நம்ம செட் பண்ணிடணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 11வது பின் வந்து அவுட்டுன்றது மட்டும் நம்ம செட் பண்ணிடணும். ஸோ 11வது பின் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டு. அந்த 11வது பின்னு தான் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸர். ஸோ உங்களுக்காக மென்ஷன் பண்ணுறதுக்காக எனக்குள்ள நான் எழுதிக்கிறேன். ஸோ 11வது பின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸர். ஸோ அவ்வளோதான் ஓவரால் கோடிங் அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா பஸ்ஸருக்கு ஒரு பின்னு வச்சு இஃப் கண்டிஷனில் டிஸ்டன்ஸ் வந்து 15 சென்டிமீட்டர் கீழே வந்துச்சு அப்படின்னா
நம்ம டிஜிட்டல் ரைட்டில் 14 பின்னை வந்து ஹை பண்ணிகிட்ருக்கோம் 3 செகண்டுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்ஸில் எதுவுமே இல்லை அப்படின்றப்ப டிஃபால்ட்டாக அந்த பின்னு லோவிலே இருக்கும். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த கோடிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி விட்டுருவோம். ஸோ அப்லோட் ஆகுது. ஸோ அப்லோட் ஆகி வந்து முடிச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட்டை பார்க்கலாம். நில்லுங்க, உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மேலே வந்து சென்டிமீட்டர் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ சீரியல் பிகினிங்கில் வந்து 9600 போட்டதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஓடும். இப்போ பாருங்கள், மேலே வந்து சென்டிமீட்டர் ஓடுது. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வரேன். நம்ம சீரியல் மானிட்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கம்ப்யூட்டரில். ஸோ 15 வந்தோடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பஸ்ஸர் ஆனது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.